அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆவடி ரயில் நிலையத்தை பற்றி ஒரு சில அப்டேட் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதே போல் நீண்ட காலமாக ஆவடியில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிற்காமல் போகுது. இந்த பகுதி மக்களுடைய அந்த நீண்ட நாள் ஆசை கோரிக்கை எல்லாமே நிறைவேறுமா? அதே போல் ஆவடியில் ரயில் நிலையம் உள்ள பார்த்திங்கன்னா சரியான லிஃப்ட் வசதி, எஸ்கலேட்டர் வசதினா இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. இதனால் சென்ட்ரல் ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் ஒரு எம்டி ட்ரெயின் எப்பவும் போடுறதால நிறைய பயணிகள் அந்த வண்டிக்குள்ளே கீழே குனிச்சு தான் போறாங்க. இதனால பல நேரத்தில் விபத்துக்குள்ளாகுது. இப்போ நம்ம ஆவடி பேருந்து நிலையத்தில் இருக்கும். ஏன் நம்ம பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம் சொன்னா, ஏன்னா ஆவடி ரயில் நிலையத்துக்கும் பேருந்து நிலையத்துக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். நம்ம பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்துக்கு ஆவடி ரயில் நிலையத்துக்கு வரத்துக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நண்பர்களே, ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளேயே நீங்க வந்துடலாம். அப்படி இருந்தும் இந்த ஆவடி ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்லாமல் போகுது. அப்படி சென்னை சென்ட்ரலிருந்து வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான ரயில்கள் ஆவடியில் நின்று போச்சுன்னா நிறைய பேர் பயனடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளி மாநிலத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ஒரு சில எக்ஸ்பிரஸ் ரயில்களை தவிர்த்து மற்ற ரயில்லாம் ஆவடியில் நிற்கிறது கிடையாது. இதனால் இந்த பகுதியில் நிறைய மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் ஆவடியில் நின்று சென்றால் நல்லா இருக்கும்னு. ஏன்னா இங்கே ஆவடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கம். இங்கேருந்து நீங்கள் கோயம்பேடு, வேளச்சேரி, அதே போல் திருவள்ளூர், மற்ற இடத்துக்கு எல்லா இடத்துக்கு போகக்கூடிய பஸ் போக்குவரத்து ரொம்ப பக்கத்திலே இருக்குது. நண்பர்களே, ஆவடி ரயில் நிலையம் பக்கத்திலேயே நமக்கு பேருந்து நிலையமும் இருக்கிறதால இந்த இடத்துல எல்லாவித வசதிகளும் இருக்குது. அதே போல் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிகள் செல்வதற்கு ரொம்ப போக்குவரத்து இந்த இடத்துல வசதியாக இருக்குது. இப்படி பஸ் போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் பக்கத்தில் இருக்கிற இந்த முக்கியமான ஆவடி ஸ்டேஷனில் சென்னை சென்ட்ரலில் இருந்தும் அதே போல் வெளி மாநிலத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ஒரு சில முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆவடியில் நின்று சென்றால் இந்த பகுதியில் இருக்க மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். அதுபோக நம்ம ஆவடிக்கு அருகாமையில் இருக்கும் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா HF தொழிற்சாலை. இந்த HF தொழிற்சாலை நம்ம இந்திய ராணுவத்தோடைய பீரங்கி, அதாவது கனகர வாகனம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்சாலை. இப்படி சக்தி வாய்ந்த ஒரு தொழிற்சாலையா ஆவடியில் இருக்கும் பொழுது இந்த தொழிற்சாலை நம்பி எத்தனை ஆயிரம் மக்கள் இந்த தொழிற்சாலையில் ஒர்க் பண்றாங்க. இதனால நிறைய பயணிகள் வெளியூர்ல இருந்து இங்க தங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட பயணிகள் பயனடையவாறு ஆவடியில் சில முக்கிய ரயில்கள், எக்ஸ்பிரஸ்கள் நின்று செல்லணும். அதுதான் ஆவடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நண்பர்களே, இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறி மேலே வந்துட்டோம். இப்போ 4வது நடைமேடையை இணைக்கிறாங்க. அதாவது கீழே இருந்து 4வது நடைமேடைக்கு ஒரு புதிய எஸ்கலேட்டர் ஒர்க் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த 4வது நடைமேடையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மங்களூரு வரை போகக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும்தான் இந்த 4வது நடைமேடைக்கு நின்று செல்லும். நண்பர்களே, அதே போல இந்த 4வது நடைமேடையில் எதிர்மார்க்கத்தில், அதாவது ஆலப்புழாவிலிருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய ஆலப்புழா விரைவு எக்ஸ்பிரஸும், அதே போல திருவான்றம் சென்னை விரைவு எக்ஸ்பிரஸும், அதே போல மங்களூர் சென்னை விரைவு எக்ஸ்பிரஸும், அதே போல திருப்பதி கருடாத்திரி எக்ஸ்பிரஸும், இந்த ரயில் தவிர வேறு எந்த ரயிலும் ஆவடி ரயில் நிலையத்தில் 4வது நடைமேடையில் நிற்காமல் செல்லும். இப்போ நம்ம பார்க்கறது 2வது நடைமேடையை இணைக்கக்கூடிய இந்த எஸ்கலேட்டர் ஒர்க்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, ஆவடி பயணிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் புதுப்பிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாலமாக தான் இருந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு. இப்போ பெரிய பிரிட்ஜாக கட்டிட்டாங்க. இந்த பிரிட்ஜ் கட்டின பிறகு சில வேலைப்பாடுகள்லாம் இப்போ நடந்துட்டு வருது. என்னன்னா எஸ்கலேட்டர் போட பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. நம்ம 4வது நடைமேடை எஸ்கலேட்டர் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது நடைமேடை, 3வது நடைமேடை இணைக்க எஸ்கலேட்டர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1வது நடைமேடை எஸ்கலேட்டரான நம்ம வந்திருக்கோம். அதாவது இந்த மார்க்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லியிலிருந்து பஜார் வழியா, ஆவடி பஜார் வழியா வந்தீங்கன்னா நீங்க இந்த எஸ்கலேட்டர் வழியா மேலே ஏறலாம். அப்படி நீங்க இந்த எஸ்கலேட்டர் மூலமா மேலே ஏறிட்டு 2வது நடைமேடைக்கும் 3வது நடைமேடைக்கும் 4வது நடைமேடைக்கும் நீங்க போகலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, 4வது 3வது நடைமேடையில் இது போல படிக்கட்டில் இறங்கி தான் போனோமா என்னன்னு தெரியல. ஏன்னா லிஃப்ட் வசதிகள் இன்னும் கொண்டு வரப்படலை. அந்த லிஃப்ட் வசதியும் சீக்கிரமா இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பகுதியில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னா இந்த பகுதியில் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் ஆவடியில் இறங்கி பல இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ரயில் நிலையமாக நம்ம ஆவடி ரயில் நிலையம் இருக்குது. நண்பர்களே, நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே கேட் பக்கத்திலேயே, பஸார் பக்கத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த ரயில்வே கேட் பக்கத்திலே ரைட் சைட்லேயே உங்களுக்கு ரிசர்வேஷன் கவுண்டரும் இருக்குது. இப்படி எல்லா அமைப்புகளும் ஆவடியில் இருக்கிற பட்சத்தில் ஆவடியில் சில முக்கிய எக்ஸ்பிரஸ்கள் நின்று போனால் இங்கே இருக்க மக்கள் ரொம்ப பயனடைவாங்க. அதே போல் இப்போ
1வது நடைமேடைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ 1வது நடைமேடை வந்து பஜார் வழியாக வந்தால் 1வது நடைமேடைக்கு நீங்கள் வரலாம். 1வது நடைமேடையிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணச்சீட்டு வழங்கும் ஒரு அலுவலகம் இருக்குது. அதே போல் 4வது நடைமேடையிலும் ஒரு அலுவலகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1வது நடைமேடையில் இருக்கும் எஸ்கலேட்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, அப்படியே நீங்கள் 1வது நடைமேடை ஏறிட்டு அங்கிருந்து 2வது நடைமேடைக்கும் நீங்கள் வந்து பயணிக்கலாம், 3வது நடைமேடைக்கும் பயணிக்கலாம், 4வது நடைமேடைக்கும் பயணிக்கலாம். ஆனால் இதில் எந்த அடிப்படையில் இந்த எஸ்கலேட்டர் கொடுக்குறாங்க தெரியல. ஏன்னா 3 எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. 1வது நடைமேடையில் ஒரு எஸ்கலேட்டரும், 2வது இப்போ நம்ம பார்க்கறது 2வது 3வது நடைமேடை ஒன்றா இருக்கும். இந்த இடத்துல ஒரு எஸ்கலேட்டரும், 4வது நடைமேடை அந்த கடைசியில் ஒரு எஸ்கலேட்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஏறுறதும் எது இறங்குறதும் தெரியல. ஏன்னா அது நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தான் தான் தெரியும். அதே போல் லிஃப்ட் வசதியும் இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்தாங்களா ரொம்ப நல்லா இருக்கும். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஆவடியில் பார்த்தீங்கன்னா HO ஃபேக்டரி இருக்குது. நம்ம இந்திய ராணுவத்தோடைய பீரங்கி செய்யும் கனகர தொழிற்சாலை ஆவடியில் இருக்குது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தொழிற்சாலை ஆவடியில் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து புறநகர் ரயில் மூலமும் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமும் பயணம் பண்ணுறாங்க. அப்படி பயணம் பண்ணி ஆவடிக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் போகிற ஜனங்கள் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் பயன்பட வகையில் இந்த எஸ்கலேட்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணணும். லிஃப்ட் வசதியிலும் ஆவடியில் கொடுக்கணும். ஆவடிக்கு அடுத்து சின்ன ஒரு இந்து காலேஜ், ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன், அதே போல் கொரட்டூர், பட்டரவாக்கம், இது போல் ரயில் நிலையங்கள்லாம் லிஃப்ட் வசதி இருக்குது. ஆவடியில் சீக்கிரமாக இந்த லிஃப்ட்டும் எஸ்கலேட்டரும் சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆவடி பகுதியை சுற்றி இருக்கும் ரயில் பயணிகள் வந்து ரொம்ப நன்மை அடைவாங்க. ரயில்வே துறையும் சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வரணும். நண்பர்களே, இப்போ நம்ம 4வது நடைமேடைக்கு வந்திருக்கோம். 4வது நடைமேடை வந்து ஆவடியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நடைமேடை. ஏன்னா இந்த 4வது நடைமேடையில் தான் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து நின்று செல்லும். அதே போல் பார்த்தீங்கன்னா 4வது நடைமேடையிலும் ஒரு எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சிங்கிள் வேவை தான் கொடுத்துருக்காங்க. இது ஏறுறதுக்கா இறங்குறதுக்கா தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் ஆவடியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த நடுவில் ஒரு வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. இந்த வண்டி பல மாதமாக 2வது ட்ராக்ல வந்து, அதாவது எம்டி ட்ராக் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த வண்டி இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கிறதால நிறைய பயணிகள் வந்து சிரமத்துக்கு உள்ளாராங்க. ஏன்னா நம்ம ஆவடி பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை வந்து வயசானவங்களுக்கு கடந்து செல்ல முடியல. எஸ்கலேட்டர் வசதியும் அதே போல் லிஃப்ட் வசதியும் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. அதனால ஆவடி ரயில் நிலையத்தை கடந்து செல்ல பயணிகள் இதை பாருங்க, இந்த வண்டிக்குள்ள குனிஞ்சு தான் அந்த பக்கத்துக்கு போறாங்க. அந்த பக்கம் சடனா புறநகர் ரயில்கள் வந்தாங்கன்னா விபத்துக்குள்ளாகுது. இதனால ஆவடியில் வந்து பல விபத்துக்கள் வந்து நடந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த மக்கள் வந்து இந்த ஆவடி ரயில் நிலையத்தில் தினந்தோறுமே இந்த ட்ரெயினுக்குள்ள குனிஞ்சு தான் 2வது நடைமேடை, 3வது நடைமேடை, 4வது நடைமேடைக்கு போறாங்க. பிரிட்ஜு போட்டிருக்காங்க ஆவடியில், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரிட்ஜு நடக்கணும்னு சொன்னால் வயதானங்களால் அது முடியாத ஒரு விஷயம். சீக்கிரம் எஸ்கலேட்டர் வரணும். இப்போ வந்து நம்ம 4வது நடைமேடைக்கு உள்ள போயிட்டு இருக்கோம். ஏன்னா 4வது நடைமேடையில் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாலை கரெக்டாக 4:50 டைமு சென்னை சென்ட்ரல் இருந்து மங்களூரு வரையும் செல்லும் மங்களூர் அதிவேக எக்ஸ்பிரஸ் ஆவடியில் நிற்கும். இந்த ஒரு வண்டி தான் சென்னை சென்ட்ரல் இருந்து வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் ஆவடி ரயில் நிலையத்தில் 4வது நடைமேடையில் இருக்கும். அந்த வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆவடிக்கு வந்துடும். அதே போல் எதிர்மார்க்கத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய அதிவேக எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஆழப்புழா, திருவாண்டம், மங்களூர், நம்ம கருடாத்திரி எக்ஸ்பிரஸ், இந்த 4 எக்ஸ்பிரஸ் தவிர ஆவடியில் வேறு எந்த ரயில்களும் நிற்காது. இப்போவும் இந்த எக்ஸ்பிரஸ் மங்களூர் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் இருந்து வருது. இங்கே 4:50 மாலை டைமு. இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் சென்னை சென்ட்ரல் இருந்து ஆவடி வந்து நிற்குது. அதே போல் மற்ற எக்ஸ்பிரஸ்களும் வெளியூருக்கு செல்லும் மற்ற எக்ஸ்பிரஸ்களும் ஆவடியில் நின்று சென்றால் இந்த ஆவடி சரௌண்டிங்கில் இருக்க ஆயிரத்துக்கணக்கான பயணிகள் வந்து கண்டிப்பாக பயனடைவாங்க. அதுபோக நம்ம ஆவடியோடைய முக்கியமான பகுதி கனகர வாகனம் செய்யக்கூடிய நம்ம இந்திய ராணுவத்துடைய பீரங்கி செய்யும் தொழிற்சாலை இருக்கிறதால பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் வெளி மாநிலத்திலிருந்து தங்கியிருந்து தான் இங்கே ஆவடியில் HFல ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆவடியில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று போச்சுன்னா தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, ஆவடி பொதுமக்களும் ஆவடியில் சார்ந்த நிறைய வெளியூரில் இருக்க மக்கள் எல்லாமே இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் பயனடைவாங்க. இப்போ நம்ம மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஆவடியிலிருந்து புறப்பட்டுடுச்சு. இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் எப்படி சென்னை சென்ட்ரலிருந்து ஆவடியை வந்து நின்று செல்லுதோ அதே போல் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இரு மார்க்கத்திலும் ஆவடி நிலையத்தில் நின்று செல்லணும் என்பது இந்த ஆவடி பகுதியுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.